ஓம் ஸ்ரீ கணபதியே நமஹ. ராதே கிருஷ்ணா. பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல சுகர் பரீட்சித்து மகாராஜாக்கு கஜேந்திர மோட்சம் கதையை எடுத்து சொல்றார். அத நம்ம நாராயண பட்டத்ரி நாராயணியத்துல 26வது தசகத்துல 10 ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த தசகம் ரொம்ப விசேஷமானது, உசத்தியானது. ஏன்னாக்க பகவானே கஜேந்திரனை பார்த்து உன்னையும் என்னையும் யார் விடியற் காலம்புற துதிக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பட்டத்திரி கூட மற்ற தசகத்துல எப்படி என்னோட வாத நோயை குணப்படுத்துப்பா குருவாயூரப்பனேன்னு சொல்ற மாதிரி இந்த தசகத்துல அப்படி இல்லாம எல்லாருக்காகவும் பாகி வாதால ஏசன்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறார். இப்ப கதைக்கு போவோம். இந்திரத்யும்னன்கிற ரொம்பவும் மிகவும் விஷ்ணு பக்தனான இந்திரத்யும்னன்கிறவ பாண்டிய நாட்டு ராஜா. அவர் தன்னுடைய தேசத்தெல்லாம் விட்டுட்டு சந்தன மர காட்டுல போய் விஷ்ணுவை நினைச்சுண்டு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுது அங்க வந்த அகஸ்திய முனிவரை அவர் கவனிக்கல. அதனால கோபமான அந்த அகஸ்திய முனிவர் இந்திரத்யும்னனை அடுத்த ஜென்மத்துல நீ யானையா பிறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிடுறார். அங்க கந்தர்வ ராஜா ஹூ அப்படிங்கிற கந்தர்வ ராஜாவை பார்க்க தேவலா அப்படிங்கிற ஒரு ராஜா முனிவர் வரார். அந்த முனிவரும் அந்த கந்தர்வ ராஜாவும் ஒரு நதியில நீராடிட்டு முனிவர் சூரிய பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கந்தர்வ ராஜா விளையாட்டா அந்த முனிவரோட காலை பிடிச்சு இழுத்துறார். அதனால கோபமான அந்த முனிவர் அந்த கந்தர்வ ராஜாவை நீ அடுத்த ஜென்மத்துல முதலையா பிறக்கணும்னு சாபம் இட்டுறார். உடனே தன்னோட தப்ப உணர்ந்த அந்த ஹூங்கிற கந்தர்வ அரசர் மன்னிப்பு கேட்டு சாபத்தை நீக்கும்படி சொல்றார். ஆனா இந்த முனிவர் சொல்றாரு, என்னால கொடுத்த சாபத்தை எடுக்க முடியாதுப்பா, உனக்கு மகாவிஷ்ணுவே சாப விமோச்சனம் கொடுப்பார், அது வரைக்கும் நீ முதலையாதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். சோ அடுத்த ஜென்மத்துல திருக்குட பர்வதத்துல இந்திரத்யும்னன்ற ராஜா யானையா பிறந்து அங்க இருக்கிற யானை கூட்டங்களுக்கெல்லாம் தலைவரா கஜேந்திரன் அப்படிங்கிற பேரோட ரொம்ப சுகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றது. அதுக்கு பக்கத்துல அந்த மலைகளுக்கு பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்கு. அந்த குளத்துல அந்த ஹூங்கிற கந்தர்வ ராஜா முதலையா பிறந்து அங்க அவர் வாழ்ந்துட்டு வர்றார். ஒரு நாள் அந்த கஜேந்திரன் தன்னுடைய யானை கூட்டங்களோட அந்த தாமரை குளத்துல ஜலம் அறிஞ்சுண்டு விளையாண்டு இருக்கும் பொழுது கரெக்டா சாப விமோசனம் அடைய வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா. பகவானோட லீலைகள். கஜேந்திரனோட காலை ஈருக பிடிச்சுட்டு அந்த முதலை எல்லா யானை கூட்டங்களும் கஜேந்திரனை அந்த முதலையோட பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யும் முடியல. கஜேந்திரனும் 1000 வருடங்கள் தானே போரிட்டு பார்த்துட்டு முன் ஜென்ம அந்த வாசனையினால பகவான் விஷ்ணு மேல ஒரு பிரம்மஸ்துதி பாடுறார். அதை கேட்டுட்டு சிவபெருமான் பிரம்மா போன்ற மத்தவாலாம் இது நம்ம இல்லைன்னு சொல்லி விலகி போக பரபிரம்மமான மகாவிஷ்ணு உடனே பக்தனுக்காக கருட வாகனத்துல ஏறிண்டு வேகமா தன்னுடைய சக்கரத்தை சுழற்றி அந்த முதலைய பிளந்துடுறார். பிளந்த முதலையிலிருந்து கந்தர்வ ராஜாக்கு சாபம் விமோச்சனம் கிடைச்சு அவர் போயிடுறார். நம்ம பகவான் மகாவிஷ்ணு கஜேந்திரனை அப்படியே தூக்கிண்டு வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிடுறார். முக்தி கொடுத்துறார். கஜேந்திரனுக்கு முக்தி கொடுத்துறார். இப்படி பகவானே சொன்ன மாதிரி நாமும் தினமும் இந்த 10 ஸ்லோகத்தையும் காலையில எழுந்த உடனே படிச்சுட்டு அப்புறமா நம்ம வேலைகளை செய்யலாம். அது முடியலன்னா இங்க ஒரு ஸ்லோகம் வருது, அதை மட்டுமாவது சொல்லலாம். அதுவும் முடியலையா பரவாயில்ல, மகாவிஷ்ணுவையும் கஜேந்திரனையும் நினைச்சுண்டு ஆதி மூலமே கிருஷ்ணா கோவிந்தா ஹரே ஹரே அப்படின்னு 7 முறை மனதார சொல்லி வணங்கிட்டு நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். சிக்கல் வரும் நேரங்களிலும் சித்தம் கலங்காதிருக்க கை கண்ட மருந்து கஜேந்திர மோக்ஷம். நாராயண நாராயண நாராயணா. குருவாயூரப்பா நாராயணா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே.